வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு சிபிஐ உடைய மாநில நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய டாக்டர் GR ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். ஆகஸ்ட் மாசம் கொல்கத்தாவுல RG கார் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டார். அது நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நாடு தழுவிய ஒரு போராட்டத்துல மருத்துவர்கள் எல்லாம் இறங்குனாங்க. எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்லாம் அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் சொல்லிச்சு, அந்த மாநில அரசாங்கம் சொல்லிச்சு. பட் அந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து மற்ற மாநிலங்கள் பாடம் கற்றுக்கொண்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல, அதுவும் சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பேர் இருக்கும் பொழுது உள்ள போந்து டாக்டரோட கேபின்ல போய் டாக்டர் அட்டாக் பண்ணிட்டு ஒருத்தர் வெளியில போயிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா கண்டனத்திற்குரிய ஒரு நிகழ்வு இது. டாக்டர் பாலாஜி மிகச்சிறந்த ஒரு புற்றுநோய் மருத்துவ நிபுணர், மிகுந்த இறக்க குணம் உள்ளவர், மிகுந்த அன்பு காட்டக்கூடியவர், எல்லோட்டையும் பாத்தீங்கன்னா மென்மையாக அணுகக்கூடியவர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மருத்துவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தது என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி RG கார் மருத்துவக் கல்லூரி நடந்த அந்த நிகழ்வுல இருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும், அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுமே பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனாலும் கூட அந்த நிகழ்வை இந்த நிகழ்வை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது அந்த மாநில அரசாங்கமே அதை பாதுகாப்பதற்கான, அந்த சம்பவத்தை மறைப்பதற்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது காரணங்கள் வெவ்வேறு, பாலியல் ரீதியான கொடுமை, அதே போலவே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு பின்னணியில வேற சில காரணங்களா இருக்கு. ஆனா இந்த நிகழ்வு வேற. இது தன்னுடைய தாய்க்கு ஒழுங்காக சிகிச்சை வழங்கவில்லை என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் மருத்துவரை கொடுமையாக தாக்கியிருக்கின்றார். எனவே ரெண்டு நிகழ்வையும் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அம்சம் அனைத்து மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதை செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாநில அரசுடைய நடவடிக்கைகளை இதுல நீங்க எப்படி பாக்குறீங்க? சம்பவம் நடந்த உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க போறாரு. அடுத்த 1/2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அங்க வராரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முதல்வர் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வருது. அதுல என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க போறாங்க, டாக்டருடைய பாதுகாப்பு சம்பந்தமான மெஷர்ஸ்ன்னு வரிசையா அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறாங்க. மருத்துவர்கள் போராட்டத்துல இறங்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. மாநில அரசுடைய நடவடிக்கைகளை இந்த இன்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநில அரசு மிக சிறப்பாக இந்த பிரச்சனையை கையாண்டிருக்கு. உடனடியா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கே போயிட்டாரு. ஹெல்த் செக்ரட்டரி உடனடியா போயிட்டாங்க. DME போயிட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னாக்க நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உடனடியா அந்த நிகழ்ந்த இடத்துக்கு அந்த மருத்துவமனையை போயிட்டாரு. அங்க பத்திரிகையாளரை சந்தித்தாரு. அதே போல அந்த டாக்டர் பாலாஜி அவர்களை சந்தித்து நேரடியாக ஆறுதல் கூறியிருக்கின்றார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இந்த பிரச்சனை தலையிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த RG கார் மருத்துவக் கல்லூரி நிகழ்வு நடந்த பிறகு தமிழ்நாடு அரசு உடனடியாக மருத்துவருடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்காக சீஃப் செக்ரட்டரி தலைமையில் கூட்டத்தை போட்டு சில பரிந்துரைகளை செஞ்சாங்க. சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனாலும் மருத்துவர்கள், எங்களை போன்ற சங்கங்கள் வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறவில்லை. இந்த முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது வருத்தமா இருக்கிறது. எனவே இன்றைக்கு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை அளித்திருந்தார். அதுல கிட்டத்தட்ட எங்களுடைய சங்கத்தின் சார்பாக 20 நிமிடத்துக்கு மேல எங்களுடைய கருத்துக்கள் சொன்னோம். எல்லாத்தையும் அவர் மீது பொறுமையாக கேட்டுக்கொண்டார். பல விஷயங்களை செய்வதாக வாக்குறுதி அளித்தார். எனவே அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாப்புகள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? எதை இந்த அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பரந்துபட்ட பார்வை அவசியப்படுது. பாதுகாப்பு என்பது என்ற பிரச்சனை நம்ம பல்வேறு கோணங்களையும் ஒரு முழுமையான கோணத்திலையும் அணுக வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைன்னா போதிய பாதுகாவலர் நியமிக்க வேண்டும், CCTV கேமராவை அமைக்க வேண்டும், ஒவ்வொரு மருத்துவமனையும் பாதுகாப்பு குழுக்களை அமைக்க வேண்டும். அதே போல இந்த செக்யூரிட்டி போடுகின்ற பொழுது அதை அவுட் சோர்சிங் இல்லாமல் நிரந்தர அடிப்படையில் போடணும். அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்கணும். அவங்க பிசிக்கலாகவும் மென்டலாகவும் எந்த விதமான எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே போல போதிய அளவுக்கு மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர் நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காலி பணியில் நிரப்ப வேண்டிய அவசியம்லாம் இருக்கு. இது போன்று பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட இந்த பிரச்சனை
ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார மருத்துவத்துறை பிரச்சனையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட அணுகுமுறை அவசியம். 1990களுக்கு பிறகு உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு, கேட்ஸ் அக்ரிமெண்ட்ல இந்தியாவும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட பிறகு, இந்தியாவிலே மருத்துவ கார்பரேட் மயமான பிறகு இன்றைக்கு பொதுமக்களுக்கும் மருத்துவர்களுக்கான மோதல் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுக்கான மருத்துவம் தனியார் மயமானது, வணிகமயமானது, அரசு மருத்துவமனையிலே தனியார் மயமாக்குறது, அரசு மருத்துவமனை சேவையுமே வணிகமயமாக்குறது, அங்கே கட்டணங்கள் வசூல் செய்வது, போதிய அளவுக்கு கட்டண வசதிகளை மேம்படுத்தாமல் இருப்பது, இது போன்று அதே மாதிரி மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்குவது, இது போன்று பல்வேறு காரணிகள் இருக்கு. அப்ப 1990களுக்கு பிறகு இந்த சம்பவங்கள் உலகளாவிய முறையில் அதிகரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்தியாவில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த மாதிரி மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இன்னைக்கு அதிகரித்து விடவில்லை. உலகம் முழுவதுமே இருக்கு. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளையும் இந்த மாதிரி பிரச்சனை நீங்க அதிகரிச்சுட்டு பாக்குறோம். இன்னும் சொல்லப்போனா சீனாவில் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இது போன்ற பிரச்சனையை அணுகின்ற பொழுது ஒவ்வொரு நோயாளிக்கும் வரக்கூடிய அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிக்கும் தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவனுக்கு தேவையான ஒரு காலகட்டத்தில் தேவையான சிகிச்சை தரமான முறையில் வழங்குவதற்கான உத்தரவாதத்தை அந்த சமூகம் நாடும் கொடுக்க வேண்டும், அந்த அரசு கொடுக்க வேண்டும். அப்ப நோயாளியுடைய பாதுகாப்பு, பொதுமக்களுடைய சுகாதார பாதுகாப்பு தான் மருத்துவடைய பாதுகாப்பா இருக்க முடியும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அந்த பரந்த நோக்கத்தோட, பரந்த கோணத்தோட இந்த பிரச்சனை அணுகணும் அப்படிங்கிறத எங்களுக்கு. அரசாங்க மருத்துவர்களுடைய சேவையை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன்னா கோவிட் காலத்துல எல்லாம் அவங்க எவ்வளவு தூரம் கிரவுண்ட்ல நின்று ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஆனா பொதுவாகவே மக்கள் கிட்ட மருத்துவர்கள் கிட்ட ஒரு அதீத எதிர்பார்ப்பு இருக்கும். ஒண்ணு கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னா மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ரொம்ப அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா. அதே மாதிரி ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, தனியார் மருத்துவமனையில அதிகம் செலவு பண்ணா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அதே அரசாங்க மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபேக்ட் நல்ல மருத்துவர்கள் நிறைய பேர் அரசாங்க மருத்துவர்களா தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்கள் கிட்ட நோயை பற்றி, நோயை தன்மையை பற்றி இதெல்லாம் சரியான புரிதல் இருக்கா? இல்லாததுனாலதான் அந்த கம்யூனிகேஷன் எங்கேயோ லேக் ஆறதுனாலதான் இந்த மாதிரி வயலன்ஸ் நடக்குதா? நீங்க சொல்வது பல்வேறு விஷயங்கள் மிக சரியா சொல்லியிருக்கீங்க. பொதுவா மருத்துவர்களை கடவுளா பார்க்கக்கூடிய தன்மை இன்னைக்குமே இருக்கு. அதனாலதான் ஏற்கனவே நம்ம நாட்டுல மருந்தீஸ்வரன், வைத்தீஸ்வரன் எல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு மக்கள் அது மாதிரி கிராமப்புறத்துல சாதாரண மக்கள் பாக்குறாங்க. மருத்துவர்லாம் மிகப்பெரிய சமூக அந்தஸ்து, சமூக மரியாதை இன்னைக்கு நீடிக்குதுலேயே சொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு பொதுமக்கள் ஏற்பட்டக்கூடிய விழிப்புணர்வு, பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த அறிவு, வாட்ஸ்அப், இந்த மாதிரி பல்வேறு சமூக ஊடகங்கள், இதெல்லாம் மருத்துவ அறிவியலை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு போக்கை பாக்குறோம். மருத்துவத்துறை சம்பந்தமா ஏராளமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். நோய்களை சம்பந்தமான ஏராளமான விஷயங்களை தவறாகவும் தெரிந்து கொள்கிறார்கள், சரியாகவும் தெரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட போக்குல இன்னைக்கு மருத்துவ அறிவியல் ஒரு வித்தியாசமான ஒரு அறிவியல். இப்ப மற்ற அறிவியல் மாதிரி இல்லை. இதுல மருத்துவ அறிவியலை படித்தாலும் கூட ஒவ்வொரு நோயாளிக்கு ஏற்ப அதை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லா நோயாளிக்கும் நம்ம மருத்துவ சயின்ஸ் ஒன்னாதான் படிக்கிறோம், ஒரே சயின்ஸ் தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அப்ளை பண்றப்ப வெவ்வேறு விதம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நோயாளியுடைய தன்மை வேற, அவங்களுடைய மரபியல் பிரச்சனைகள் வேற. அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சர்க்கரை நோய், இதய நோய், மிகை ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பல்வேறு நோயோட இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நோயாளிக்கு ஏற்ப நம்ம நம்முடைய மருத்துவ அறிவியலை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி மருத்துவ சிகிச்சைங்கிறப்ப அது சிக்கலான ஒரு நடவடிக்கைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லா நோயாளிகளையும் காப்பாற்றி விட முடியாது. சில மருந்துகளை சில நோயாளிகள் அலர்ஜி உருவாக்கலாம் பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா மருத்துவமனை என்பது மிகப்பெரிய ஹோட்டல் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. வந்தவங்க எல்லாம் அப்படியே திரும்பி நல்லா சந்தோஷமா போற மாதிரி. இது சீரியஸான நோயாளி, உயிருக்கு போராடக்கூடியவங்க, மிக ஆபத்துல இருக்கவங்க மருத்துவமனைக்கு வராங்க. அப்ப கடுமையான முயற்சி எடுத்து மருத்துவ காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஆனாலும் நோயுடைய தன்மை, நோயாளிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, சிகிச்சை பலனளிக்காத பல்வேறு விஷயங்கள், இது போன்ற பல காரணங்களால நோயாளி இறக்குறாங்க. அப்ப இறக்கின்ற பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க டாக்டர் தான் தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீ பல்வேறு திரைப்படங்கள் இன்னைக்கு உள்ள முதலாளித்துவ கட்டமைப்புல கார்பரேட் மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் செய்யக்கூடிய பல்வேறு மோசடியெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா எல்லா மருத்துவர் மீதும் அவங்களுக்கு ஐயம் ஏற்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. எனவே இயல்பாகவே நோயின் தன்மையின் காரணமாகவே மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தால் கூட மருத்துவ சரியா சிகிச்சை வழங்கவில்லை என்ற கருத்துகள் வருது. ஏராளமான போலி மருத்துவர்கள், அறிவியல் புறம்பாக செயல்படுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க மருத்துவமனைக்கு போகாதீங்க, தடுப்பூசி போட்டுக்காதீங்கலாம் பிரச்சாரம் பண்றாங்க. இயற்கை வழியிலே வாழலாம், வீட்டிலேயே பிரசவம் அதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எடுபடுது மக்கள் மத்தியில, கடுமையா அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப இது போன்று ஒரு துயரமான நிகழ்வு ஒரு நோயாளிக்கு ஏற்படுகின்ற பொழுது உடனே டாக்டரை குறை சொல்லக்கூடிய போக்கு இருக்கு, அவங்களை தாக்கி அடிக்கக்கூடிய போக்கு இருக்கு. இதெல்லாம் ஏற்படுது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.
நோயாளிகள் மீது நம்ம வந்து சில விமர்சனங்கள் வச்சா, அதே நேரத்துல மருத்துவர்கள் மீதும் சில விமர்சனங்கள் வருது. பொறுமையா நாங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்கிற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த எம்பத்தி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது. மருத்துவ கல்லூரிகள்ல அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு கிளினிக்கல் மெடிசன் நம்ம சொல்லி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நோயாளிகளுடைய வலியை உணர்ந்து அவங்க கிட்ட தன்மையா நடந்துக்கிறது எப்படி அப்படிங்கறத வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கா இந்த ஜெனரேஷனுக்கு? நீங்க எப்படி வாட் யூ ஃபீல்? நிச்சயமா தேவை இருக்கு மேடம். என்னன்னாக்க இன்னைக்கு உள்ள இன்றைய முதலாளித்துவ சமூக பொருளாதார அமைப்பு வந்து மனிதர்கள் மத்தியில ஒரு வர்த்தக சிந்தனை உருவாக்குது. அதிகமான பணம் சம்பாதிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நுகர்வு கலாச்சாரம் வந்திருக்கு. அப்ப ஏராளமான நுகர வேண்டுங்கிற உணர்வுலாம் வந்திருக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல மருத்துவர்களையும் அந்த சிந்தனை போக்குல தாக்கமான இருக்கதான் செய்யும். அதுக்கான ஒரு சமூக அமைப்பு தான். அவ்வாறு இருக்கின்ற மருத்துவ மாணவர்கள் இந்த சமூகத்துல இருந்து வர்றாங்க. அவங்க எதிர்பார்ப்போடு தான் வர்றாங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும் அப்படி நோக்கத்தோட தான் வர்றாங்க. அப்ப வந்து மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு பொருள் மாதிரி ஒரு பண்ட மாதிரி பார்க்கக்கூடிய போக்கு இருக்கு. மனிதர்களை பண்டமா பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு இருக்கு. அது இந்த சமூகம் தான் உருவாக்கி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த சமூகம் உருவாக்கக்கூடிய சிந்தனை போக்கை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிந்தனையை வந்து இளம் டாக்டர் மத்தியில மருத்துவ மாணவர் மத்தியில நம்ம கல்டிவேட் பண்ணணும், அதை உருவாக்கணும். அதுக்கான இடமா மருத்துவ கல்லூரியில் இருக்கணும், மருத்துவ கல்லூரி வகுப்புகள் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி வகுப்புகள் நம்மள்ட்ட இல்ல. நம்ம வந்து மருத்துவ பாடங்களை சொல்லிக் கொடுக்குறோமே ஒழிய, அனாட்டமி பிசியாலஜி போன்றவற்றை சொல்லிக் கொடுக்குறோமே ஒழிய, நம்ம வந்து எப்படி மற்ற மனிதர்களை பார்க்க வேண்டும், இப்படி மனிதர்களை அணுகணும் அப்படிங்கிற விஷயங்களை போதிய அளவு சொல்லிக் கொடுக்கல என்று கருதுகிறேன். அதுக்கு பொதுவா நோயாளி மருத்துவர் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஒரு ஒட்டுமொத்தமான மருத்துவத்துறை பிரச்சனை தான். நோயாளி இல்லாம மருத்துவர் இல்லாம, மருத்துவம் இல்லாம நோயாளி எல்லாம் நம்ம வந்து இருக்க முடியாதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனையை அணுக வேண்டும். நோயாளிகளுக்கு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்கு. அவர்கள் எவ்வாறு மருத்துவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொதுவான இதுவும் அவங்கள்ட்ட வேணும். அதுல மருத்துவர்கள் நோயாளி எப்படி அணுகணும்னு பார்க்கணும். அவளை ஏதோ மெஷின் மாதிரி நம்ம பார்த்து விடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எதிர்காலத்தில் செயல்படணும். சமூக மாற்றத்தையும் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் மக்களுடைய மனங்களை நம்ம வந்து பண்படுத்த முடியும். இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனே எதிர்கட்சிகள் வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறத நாம பார்க்க முடியுது. சம்பவம் நடந்த ஒரு சில மணிலேயே வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன்ல இருந்து ட்வீட் போடுறாரு, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி டாக்டர் இப்பதான் ஸ்டேபிள் ஆயிருக்கிறாரு, வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகட்டும், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகட்டும், எல்லாரும் நேர்ல போய் சந்திக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த எதிர்கட்சி அரசியலை வந்து எப்படி பாக்குறீங்க? நேரடியா போய் சந்திப்பது தவறு கிடையாது. அவர் ஆறுதல் சொல்லலாம், எந்த கட்சி தலைவரும் போய் பார்ப்பதும் தவறு கிடையாது. அவங்க அரசியல் ரீதியா கருத்துக்களை சொல்றது தவறு கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டுல. ஆனா இவங்களும் எப்படி செயல்பட்டான்னு பாக்கணும்ல. நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அரசியல் தான் பண்றாங்க. அப்ப வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரி இல்ல, மருத்துவ கட்டமைப்பு இல்ல. ஒரு முதுநிலை மருத்துவ படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இங்க மருத்துவமனையிலேயே பாதுகாப்பான தங்க வசதி இல்ல, ஓய்வு எடுக்கக்கூடிய அறை இல்லைனாக்க அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்கு. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தான் அந்த கமிட்டி, அதுக்கு தனியா போர்டு வச்சிருக்காங்க. மருத்துவ கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது. அந்த குழு போய் ஒரு மருத்துவ கல்லூரி பார்க்கணும், எல்லா வசதியும் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப மருத்துவ மாணவர்களுக்கான விடுதி இருக்கா, மாணவர்களுக்கான விடுதி இருக்கா, பயிற்சி மருத்துவ விடுதி வசதி இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, வகுப்பறையில் சரியா இருக்கா, இது போட்டு ஒட்டுமொத்தம் எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாவற்றையும் பார்த்து சரியா இருந்தாலும் எம்சிஏ இருக்கிறப்ப அனுமதி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. என்எம்சி என்ன சொல்லுது? யாருனாலும் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சுங்க, நான் அப்புறமா விசிட் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரியில ஒரு முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கான ஒரு ஓய்வறையே இல்லைனாக்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன செஞ்சது? மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன செஞ்சாரு? நாடு முழுவதும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க எந்த மெடிக்கல் காலேஜ் விசிட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்ப மத்திய அரசுக்கு இதுல பொறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த ஆர்ஜிகார் மருத்துவமனை விஷயங்கள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மருத்துவர்கள் கடுமையா தாக்கப்படுறாங்க. பிஜேபி தலைவர்களே தாக்கி இருக்காங்க, பெண் மருத்துவர்கள் தாக்கி இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே மாதிரி தமிழ்நாட்டுல சென்ற ஆட்சி காலத்துல ஏராளமான மருத்துவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. டாக்டர் சேதுலட்சுமியுடைய மரணம்லாம் ஒரு கொடுமையான மரணம். அப்ப இதெல்லாம் வந்து பிரித்து பார்க்க முடியுமா? பிரித்து பார்க்க முடியாது. அதனால இதை வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்த பிரச்சனையை பார்க்க கூடாது, ஒரு ஆட்சி சம்பந்தமான பிரச்சனை மட்டுமே பார்க்க கூடாது. அதிகாரத்தில் உள்ளவங்களும் பொறுப்பு இருக்குல்லைன்னு மறுக்க முடியாது, அரசுக்கும் பொறுப்பு இருக்கு மறுக்க முடியாது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சமூக பொருளாதார பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, ஒரு சர்வதேச பிரச்சனையாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிங்கிற கோணத்துல நம்ம அணுக வேண்டும். என்னதான் பப்ளிக் ஹெல்த், லா அண்ட் ஆர்டர் எல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தாலும்
ஒன்றிய அரசுக்கும் இதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பங்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது போன்ற விஷயங்கள், அதுவும் குறிப்பாக ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசியல் பண்ணாம மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து வேலை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மருத்துவர்கள் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஒரு பில்ல வந்து 2019ல கொண்டு வராங்க. பட் இன்னும் அதை கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. லோக்சபால திரும்ப திரும்ப கேட்கும் போது அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான எந்த இன்ட்ரெஸ்டுமே பாஜக காட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. ஆஹ் ஒன்றிய அரசுடைய இந்த நிலைப்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்களுக்கு மருத்துவர்கள் மீது அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அக்கறை இல்லைங்கிறத நான் பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றிய அரசுக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அது நிறைவேற்றல. ஆனா இதுக்கு வந்து இந்த விஷயத்துல எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு வச்சுங்களேன். என்னன்னாக்க ஹெல்த்ங்கிறது மாநில சப்ஜெக்ட் கீழே வருது, மாநில அதிகார வரம்புக்குள்ள வருது, சட்டம் ஒழுங்கு மாநில அதிகார வரம்புக்குள்ள வருது. ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. கலைஞர் பேரிலே தமிழ்நாட்டுல வந்து மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாநில அரசும் அது மாதிரி சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த சட்டங்களை வந்து முறையா நடைமுறைப்படுத்தினாலே போதுமானது. அப்ப வந்து என்னன்னாக்க சட்டம் ஒழுங்கு மாநில அரசிட்ட இருக்கின்ற பொழுது, சுகாதாரத்துறை மாநில அரசிட்ட இருக்கின்ற பொழுது, ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை போட்டால் அது மாநில உரிமையில தலையிடக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றிய அரசு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவர் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மருத்துவமனை பாதுகாப்பு மாநில அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால ஆனா மருத்துவர் சங்கங்கள் வந்து சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வராங்க வாங்க அப்படின்னு கேக்குறாங்களே, அதை வச்சு அந்த ஒரு கோரிக்கையை வச்சுதானே போராடினாங்க எல்லா மருத்துவரும். இல்ல போராடுறாங்க. அதனாலதான் அதுல வந்து நம்ம இதையும் பார்க்கணும். மருத்துவர் சங்கங்கள் இப்ப முழுமையா அந்த பிரச்சனை பார்க்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் கூட. ஏன்னா மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கு. மருத்துவ சங்கங்கள் இதை வந்து ரொம்ப ஆழமா இந்த பிரச்சனை அணுகணும். எந்த விதத்திலும் மாநில உரிமையில பறித்து விடக்கூடாது. ஏற்கனவே மாநில உரிமை பறிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது வந்து சரியில்லை. அப்ப வந்து மத்திய அரசு அது மாதிரி சட்டம் இருந்துச்சுனாக்க பாரபட்ச போக்கு கூட மத்திய அரசு அது வந்து கையாள வருகிற நடவடிக்கை எடுப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே மத்திய அரசு சில உளவுத்துறையில அவங்களே வைத்துக் கொண்டு எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப பிடிக்காத ஒரு மருத்துவராக இருந்தாக்க நேரடியா ஒன்றிய அரசு தலையிடக்கூடிய போக்குல வரும். அதே போல சில கார்பரேட் மருத்துவமனை தமிழ்நாட்டில் இருக்குன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுத்து ஒன்றிய அரசு தன்னுடைய சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான நிலைமையில வரலாம். அதெல்லாம் நம்ம கவனமா கையாள வேண்டிய விஷயம். ஆனா திரும்ப திரும்ப கடுமையான சட்டங்கள் மூலம் மட்டுமே இந்த பிரச்சனை தீர்த்த முடியாது. இப்ப வந்து இந்த நபரை கைது செஞ்சிருக்காங்க. கைது செஞ்சு அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கணும், அதை மாற்றுறது கிடையாது. ஆனா ஒரு 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து விடுவதனால் மட்டுமே இது போன்ற சம்பவம் நடக்கிறது நம்ம இதை தடுத்துட முடியுமா அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குறிதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. அப்ப ஏராளமான அந்த பிரச்சனைகளை, சமூக பொருளாதார காரணிகளை கண்டறிந்து போக்குவரத்து நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா மக்கள் நலத்துறை அதிகமான நிதி ஒதுக்கீடு தேவை. இன்னைக்கு வந்து ஜிடிபியில ஒன்றிய மாநில அரசு எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தம் 1.9% தான் ஒதுக்குறாங்க. அது வந்து கடலை கரைக்கிற பெருங்காயம் மாதிரி, யானைப்பசி சோளப்பொறி போட்ட மாதிரி அது வந்து போதாது. அப்ப வந்து உலக நல நிறுவனமே கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், பொது சுகாதாரத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணணும், எல்லா நாடுகளும் உலக நாடுகளும் வேண்டுகோள் இருக்குது. ஆனா இந்தியாவை விட குறைவான நிதி ஒதுக்கக்கூடிய நாடுகள் பார்த்தா ஒரு 4 நாடு தான் இருக்கு. இந்தியாவில் 100 ரூபாய் ஒரு நோயாளி மருத்துவ சிகிச்சையை செலவு பண்ணா 60 ரூபாய் சொந்த படத்தை செலவு பண்றாரு. மீதிதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அரசு செலவு செய்யக்கூடிய தொகையா இருக்கு. அப்ப இவ்வளவு அதிகமான தொகை வந்து பப்ளிக் தான் செலவு பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து நாடு முழுவதும் அதிகமான அரசு மருத்துவமனைகளை உருவாக்கி அதுல போதிய கட்டமைப்பை உருவாக்கி போதிய மருத்துவர்கள் செவிலியர்களை நியமித்து அரசு மருத்துவமனையில எல்லா சிகிச்சைகளும் எல்லா பரிசோதனைகளும் முற்றிலும் இலவச நிலையை கொண்டு வரணும். ஆனா இந்தியா வந்து மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை கொண்டு வராங்க அமெரிக்கா பாணியில. அமெரிக்கா கடுமையான தோல்வி. அங்க வந்து 5 கோடி மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அமெரிக்கால சிகிச்சை பெற முடியாது. பல மேற்கத்திய நாடுகள் அது மாதிரி மோசமான நிலைமையில இருக்கு. அதனாலதான் ஒபாமா பிரசிடண்டா இருக்கிறப்ப ஒபாமா கேர் ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்தார். அதை ட்ரம்ப் வந்து பேன் பண்ணாரு. இந்த மாதிரிலாம் அங்க அந்த நாட்டுல பிரச்சனை இருக்கு. இப்பயும் கூட அங்க வந்து எல்லாருக்கும் சிகிச்சை வழங்குறத உறுதிப்படுத்துகிற வாக்குறுதிதான் கொடுத்தா ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சுல பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அமெரிக்கால அப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சுன்னா மருத்துவ காப்பீடு அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையை உருவாக்கினதான். அப்ப அமெரிக்கா பாணியில இந்தியாலையும் மருத்துவத்துறை உருவாக்குவதற்காக உலக வங்கி சர்வதேச நிதி மூலம் முயலுது. அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப இது வந்து பொதுமக்களுக்கு கடுமையான நெருக்கடி உருவாக்குது. அப்ப நெருக்கடினால அந்த சிஸ்டத்து மேல வரக்கூடிய கோபம் வந்து மருத்துவ மேல வருது, செவிலியர் மீது வருது. ஒட்டுமொத்தமா மருத்துவத்துறை மேல இந்திய மக்கள் நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. அந்த நம்பிக்கை இழப்பு, அவநம்பிக்கை, கோபம் எல்லாம் அரசு மேல அந்த சிஸ்டத்து மேல வர்றது போல கடை ஓடையில கீழே மக்களும் நேரடியா இருந்து சிகிச்சை வழங்கக்கூடிய மருத்துவம் மேல வருதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இவ்வளவு மாதிரி ஒரு டீப் ரூட்டட் ப்ராப்ளம் இது, ஒரு ஆழமான பிரச்சனை இது. அப்ப அந்த பிரச்சனைக்கு வந்து ஒட்டுமொத்தமா தீர்வு வர வேண்டிய அவசியம் இருக்கு. இன்றைக்கு இந்தியாவிலேயே ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்ல, ஏன் நீங்க உருவாக்கல?
மருத்துவம் என்பது அடிப்படை உரிமையே இல்லையே. அப்ப எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, சிகிச்சை அளிக்கணும்னா அரசு மேல வழக்கு தொடர முடியாது. எனக்கு சிகிச்சை அளிக்கணும் வழக்கு தொடர முடியாது யாரும். அப்ப ஹெல்த் ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆனிச்சுனாக்கா எனக்கு பாதுகாப்பான குடிநீர் இல்லைன்னு கேஸ் போடலாம், எனக்கு சத்தான உணவு கேஸ் போடலாம், எனக்கு பாதுகாப்பான வீடு இல்லைன்னு கேஸ் போட முடியும், எனக்கு கழிப்பிட வசதி இல்லைன்னு கேஸ் போட முடியும். அப்ப இப்படிப்பட்ட இதை நீங்க உருவாக்கல. அப்ப வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு மருந்து கிடைக்கல, அதுக்காக கேஸ் போட முடியும். அப்ப ஹெல்த் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்டா அறிவிக்கணும். அப்ப அதெல்லாம் அந்த நாட்டுல செய்யல இல்ல. அப்ப வந்து வசதி இருந்தால் நல்ல சிகிச்சை கிடைக்கிறது, வசதி இருந்தால் எந்த விதமான சிகிச்சை கிடைக்காத ஒரு நிலை இருக்குதா இல்லையா, பாரபட்ச போக்கு இருக்கா இல்லையா, ஏற்றத்தாழ்வு இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கு காரணமா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தனியார் மருத்துவர்கள் நல்ல சிகிச்சை எல்லாம் வழங்கல, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா. அரசு மருத்துவர்கள் நல்ல நிபுணர்களா இருக்காங்க. ஒரு அவசர சிகிச்சைனாக்க பல்வேறு துறை நிபுணர்கள் இருக்கக்கூடியது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயோ மாவட்ட தலைமை மருத்துவமனையிலேயோ எல்லா துறை நிபுணர்களும் ஒரே நேரத்தில் இருப்பாங்க, இரவுகளா இருப்பாங்க. ஆனா தனியார் மருத்துவமனையில் பெரிய கார்பரேட் மருத்துவமனையிலும் எல்லா நிபுணரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நோயாளிக்கு திடீர்னு சிக்கல் ஏற்பட்டா கூட எல்லா நிபுணர்களும் இருக்கக்கூடிய மருத்துவமனை அரசு மருத்துவமனை தான். அங்கேதான் நோயாளிகளை வந்து காப்பாற்ற முடியும். சில பிரச்சனைகள் இருக்கு, அதை மேம்படுத்த கழிப்பிட வசதி மோசமா இருக்கு, இல்ல வந்து எங்களுக்கு போதுமான அளவு படுக்கை வசதி சரியா இல்ல, தூய்மை சரியா இல்ல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் சிகிச்சை என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனால் தரமான சிகிச்சை எந்த விதத்திலையும் வந்து அரசு மருத்துவம் கொடுக்கவில்லை என்று நம்ம சொல்லிவிட முடியாது. அதை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சில குறைபாடுகள் இருக்கலாம். இருந்தால் நிதி ஒதுக்கீடு அதிகமாக செய்து அரசு பொறுப்புணர்வோடு செயல்பட்டா இன்னும் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்த முடியும். மக்களுக்கு அரசு மருத்துவமனை மீதும் மக்கள் மருத்துவம் மீது வரக்கூடிய கோபத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும், தணிக்க முடியும்னு பார்க்கணும். ஒரு பக்கம் மருத்துவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பாதுகாப்பை வந்து அரசாங்கம் உறுதி செய்யணும். இன்னொரு பக்கம் மக்களுக்கு வந்து மருத்துவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷனை மாத்துறதுக்கும் அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அதற்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் பாலமா இந்த அரசாங்கம் செயல்பட்டுச்சுன்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியா தீர்க்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம் சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மிக்க நன்றி, வணக்கம்.